Hi friends, எல்லாரும் group 2 மெயின்ஸ்க்காக ரொம்ப சின்சியரா நிறைய பதட்டத்தோட படிச்சிட்டு இருப்பீங்க. சோ எனக்கு தெரிஞ்ச சில சஜஷன் தான் நான் சொல்றேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி இந்த 40 டேஸை யூஸ்ஃபுல்லா ஆக்கிக்கலாம்னு. சோ group 2 prelims ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் பிளான் கொடுத்திருந்தோம். சோ அந்த டெஸ்ட் ஷெட்யூல் பிளான்ல இருந்து ஒரு ஐடியா சொல்றோம். என்னன்னா அதில் நாங்கள் முக்கியமான டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் எந்தெந்த டெஸ்ட்டோட டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படித்து முடியும்னு சொல்கிறோம். அதை தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ இது வந்து எந்த அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, குரூப் 1 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, சில டாபிக்ஸ் தான் வந்து கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் ரிமைனிங் டாபிக்ஸ் படிக்கலாம். ஸோ பயாலஜியில் நிறைய டாபிக்ஸ் இருந்தாலும் இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டாபிக்ஸில் இருந்து தான் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கண்டினியூஸாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஜெனிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இதில் வந்து பயாலஜியில் ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாம் அது ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். பட் பயாலஜி எடுத்தால் இந்த டெஸ்ட் 1 டாப்பிக்கை நல்லா தரவு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் என்ன டாபிக் படிக்கிறீங்கன்னா இந்த டாபிக் கண்டிப்பாக படிச்சிடுங்க. ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, ஹீட், லைட், சவுண்டு, இந்த டாபிக் கண்டிப்பாக படிச்சிடுங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா கார்பன், நைட்ரஜன் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ். ஸோ இந்த டாபிக் தான் படிங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்னே எடுத்தால் அதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக முடிக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஓரளவுக்கு பேலன்ஸிங்காக படிங்க. ஸோ அப்படி படிக்கிறது எந்த டாபிக் படிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ சொல்கிற டாபிக்ஸ் தான் கண்டிப்பாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாபிக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 5th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இருக்கிற சில முக்கியமான டாபிக்ஸ் தான் படித்தாலே போதும். ஸோ சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொன்ன டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோ. ஸோ லாஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீம்ஸில் இருந்தே ஒரு 80 மார்க்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த ஸ்கீம்ஸ் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஃபார்மர்ஸ் இஷ்யூ நிறையா போயிட்டுருக்கு. எப்போவுமே வந்து விமன் சம்மந்தமாகவும் சில்ட்ரன் சம்மந்தமாகவும் கண்டிப்பாக நான் படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் சம்மந்தமாக நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட், நிர்வாகம், இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க. கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் ஓரியன்டாக, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ், டிசாஸ்டர் தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த இயரில் நிறைய டிசாஸ்டர் தான் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரிமைனிங் டாபிக் தான் கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலாக படிக்கணும். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் படிக்கும்போதே அதையே இங்கே எடுத்தால் நிறையா அப்ளை பண்ணலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் பாப்புலேஷன் சம்மந்தமாக நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விமன் சம்மந்தமாக நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைல்ட் லேபர், நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் டாப்பிக்கு ஓரளவுக்கு கேட்டால் ஆன்சர் பண்ணுற முடிகிற அளவுக்காவது நோட்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் பாப்புலேஷன், சைல்ட் லேபர், விமன், அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் அடிக்கடி வர டாபிக்ஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன்லேருந்து ஜனவரி வரைக்கும் படிக்கணும். ஸோ இதில் வந்து சில டாபிக் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற டாபிக். ஸோ அதில் என்ன பார்த்திங்கன்னா இப்போ பில்ஸ்லாம் வந்து இந்த ஃபியூஜிட்டிவ் அஃபெண்டர்ஸ் பில், அதுக்கப்புறம் டேம் சேஃப்டி பில், அதுக்கப்புறம் விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது. ஸோ பில்ஸ்லேருந்து இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத் என்ற டாபிக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் இஷ்யூ அதை பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சில முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து தரவாக எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த டாபிக் தான் கவர் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் மேலோட்டமாக வந்து எல்லா மந்த்லேயும் எல்லா கொஸ்டின்ஸும் ஓரளவுக்கு கண்டென்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சால் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சொன்ன கொஸ்டின்ஸ் தான் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த டெஸ்ட்லேருந்து 1, 3, 4, 8, 10 to 15 இந்த டெஸ்ட்டில் வர டாபிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். 10 to 15 தான் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ ஓவராலாக வந்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக 1, 3, 4, 8 இதில் வர இதுதான் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எல்லாமே கம்பல்சரி எழுதி பார்த்துருங்க.
ஸோ எல்லாமே எழுதி பார்க்கலனாலும் சில முக்கியமான சில டாபிக்ஸ் சொல்லியிருக்கோம், அதை வந்து கண்டிப்பாக படித்து எழுதி பாருங்கள். பிகாஸ் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா தான் படிக்கும் போதே தரவாக படிப்போம். ஸோ இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு 10 டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் 3 days அலாட் பண்ணால் கூட 30 daysல வந்து முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 hours படிச்சிங்கன்னா இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான மெட்டீரியல் வந்து நாங்கள் ஹார்ட் காப்பியாக ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்குரிய எல்லா கண்டென்ட்டும், அதாவது இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்குரிய எல்லா கண்டென்ட்டும் கவர் ஆகிடும். ஸோ இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ.